தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு ஒரு காணொலியில் விளக்கமாக நம்ம அதை பற்றி தான் பேசிட்டோம். ஸோ இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, அதில் ஒருவேளை சாட்டை துறைமுறைகளுடைய கைபேசியிலிருந்து இந்த மாதிரியான ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பல தம்பிகள் இடம் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அது எங்க ஒருவேளைன்னு சொல்கிறீங்க, இத்தனையுமே ஆனால் சாட்டை துறைமுறைகளுடைய கைபேசி இந்த காவல்துறை கைக்கு போனதுக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த முறை சாட்டை துறைமுறைகள் கைது பண்ணும்பொழுதுமே இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ இருந்து சில ஆடியோக்களும் ரிலீஸ் செய்யப்பட்டு இருந்தது அப்படிங்கிறதே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பேச வந்தது என்ன அப்படின்னா, இவருடைய மொபைல் இருந்து மட்டுமே இது வெளியில் ஆகுதா அப்படிங்கிறது மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன் அப்படின்னா, கடந்த முறை என்னமோ சாட்டை துறைமுறைகளுடைய மொபைல் இருந்து தான் பல விடயங்கள் வெளியாகிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம். ஸோ இந்த முறை வெளியாகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல். அதற்கே நம்ம வழக்கு பதிய வேண்டும். ஏன்னா தனிப்பட்ட நபருடைய கைபேசியிலிருந்து வெளியே வருகின்ற செய்தி அப்படிங்கிறதே ஒரு அப்பட்டமான ஒரு ஐயோக்கத்தெரியமான ஒரு செயல் அப்படிங்கிறத மாற்றுகிறது இல்லை. இருந்த பொழுதிலும் ஏன் இதையெல்லாம் அவர் பதிவு செய்தார் அப்படிங்கிறதே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஸோ இந்த முறை அத்தனை ஆடியோக்களும் இவருடைய மொபைல் இருந்து மட்டும்தான் வெளியாகுதா அப்படிங்கிறது மீண்டும் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சீமான் அவர்கள் பேசியதாக 2 ஆடியோக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது சில நபர்கள் ஏஐ அப்படிங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சூழலில் யார் வேண்டுமானாலும் இங்கே ஏஐ ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஐயா மோடி அவர்கள் போலவே பாடல்கள் பழையும் வெளியாச்சு. இதெல்லாம் ஊரறிந்த உண்மையாக இருக்குது. இருந்த பொழுதுமே நம்ம பார்க்க வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் அந்த ரிலீஸ் ஆன அந்த ஆடியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பிசிறு அப்படின்ற மாதிரி அக்கா காளியம்மாள் அவர்களையுமே அதே போல் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்களுமே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான உரையாடல் நடந்திருக்கு அப்படின்னா யாரோ நெருங்கிய நபரோடு தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவேளை அது உண்மைங்கிற பட்சத்தில் இந்த உரையாடல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களோடு பேச வேண்டிய ஒரு தேவை இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல இது யார் கூட பேசியிருப்பார் அப்படின்னா, அண்ணன் வெற்றிக்குமாரன் அவர்களோடு பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லியே சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு இருக்குது. எதன் அடிப்படையில் அப்படின்னா, எனக்கு நன்றாகவே நினைவு இருக்கிறது. இந்த தேர்தலின் போது, பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழுப்பப்பட்டது என்ன அப்படின்னா, விவசாய சின்னம் அப்படிங்கிறது மற்றொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ திண்டுக்கல்ல அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு அந்த விவசாய சின்னத்தில் அந்த கட்சி சீட்டு ஒதுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வெளியில் ஒரு பதிவு கொடுத்திருப்பாரு. அப்படிலாம் கிடையாது, நான் என்றைக்குமே அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணி விளக்கம் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அதற்கு பிறகு ஒரு மேடை பேச்சுக்குமே பேசியிருந்தாரு, பரப்புரையில் ஈடுபட்டார் மதுரையில். அப்போ வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை எப்படியாவது கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிடுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாத போல தொடர்ச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்தில் இருந்தவங்க தான். ஆனால் இப்போ என்னன்னா அவங்களே கட்சி விட்டு அண்ணன் சீமான் விலக்கிட்டாரு. நடப்பது எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்கிட்டு நான் திரும்ப பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சை தொடங்கியிருப்பாரு. முதல் பரப்புரையில சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு தான் தொடங்கி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. அந்த மாதிரியான சூழலில் அந்த பகுதி பார்த்தோம்னா மதுரை அந்த சைடில் அண்ணன் வெற்றிக்குமார் அவர்கள் தான் மிக நெருங்கிய ஒரு வட்டாரமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு அங்கே இருந்தது. அவர் தான் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுமே அந்த சைடில் ஓரங்கட்டணும் நினைச்சதாகவும் இருந்தது அப்படிங்கிறது அவரே மறைமுகமாக சொல்லிட்டாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் பற்றியா இருக்கட்டும், இல்லை அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் பற்றியா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களிடம் பல விடயங்கள் வெற்றிக்குமார் அவர்கள் பகிர்ந்துட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுமே இங்க புலப்படுதுங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நெருக்கமான ஒரு நபரோடு தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக ஒன்றாக பயணித்த ஒரு நபரோடு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கும்போது இது மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது மாதிரி நத்தம் சிவசங்கர் அவர் மீதோ இல்லை காளியம்மாள் அவர்கள் மீதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படி சொல்லி எடுத்து முன்வைக்கும் பொழுது ஒருவேளை இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்கலாம். அவங்க சின்ன சின்ன பிசுறு தான், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், தட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான தனிப்பட்ட நபர்களோடு பேசியிருந்த அந்த வார்த்தைகளை பதிவு செய்து கொண்டு இப்போ தற்போதைய சூழலில் நாங்கள் புதிய கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் முழுவதும் 2 நாட்களாக பேசி வந்துகிட்டு இருக்க வெற்றிக்குமாரன் அவர்கள் இதையே ரிலீஸ் செய்திருக்க கூடாது. ஏன்னா இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய தம்பிகள் அனைவரும் பார்த்துட்டோம் அப்படின்னா இவர்கள் திராவிடம் பக்கம் போடுவதற்கு துளியும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் புதிய தலைவர்களை தேடுவார்களே தவிர இவர்கள் மாற்று கட்சிக்கு போக மாட்டார்கள். ஏன்னா அனைவரும் சித்தாந்த ரீதியாக கட்சிக்குள்ள வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுனால புதிய கட்சி தொடங்குவதற்கு முன்பு இந்த மாதிரியான ஆடியோக்களை ஏன் இவர் ரிலீஸ் செய்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையுமே அதிக தம்பிகள் வந்துட்டு இருக்க மக்களே இதையுமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால தான் கடந்த காணொலியில் ஒருவேளை அண்ணன் சாட்டை துறைமுகனுடைய கைபேசியில் இருந்து இதெல்லாம் வந்திருந்ததுன்னா நம்ம கேள்விகளாக எழுப்பணும் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆப்ஷனாக சிந்திக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான வார்த்தைகள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசவே கூடாது அப்படி சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா 4 செவத்துக்குள்ள நெருங்கிய நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு நபருடைய ஸ்பீச் வெளியில் எடுத்து பொது வெளியில் போட்டு இவர் இப்படிதான் பொது வெளியிலும் இருப்பார் அப்படி சொல்லி சித்தரிப்பது என்ன பொறுத்தளவுக்கு ரொம்பவே அசிங்கமான செயலை நான் பார்க்குற மக்களே. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.